என் அண்ணன் இருக்காருல்ல, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ நைஸ். இப்ப இவங்களெல்லாம் இங்க யார் வர சொன்னா? அம்மா வீரா, இது இந்த அண்ணனோட சீருமா. வாங்கிக்கமா. மாப்பிள்ளை வீட்டுல என்ன நினைப்பாங்க? சார் வாங்க. மாப்ள சார். இல்ல வேண்டாம் ப்ரோ. வாங்க. எனக்கு டான்ஸ் வராது. சொல்றேன்ல வாங்க. ஐயோ ப்ரோ வேண்டாம். வீரா நீங்களா சொல்லுங்க. இல்ல, ஐயோ ப்ரோ வேண்டாம் ப்ரோ. வாங்க. அவன வேண்டாங்கிறாரு. பரவாயில்ல வாங்க. இல்ல ப்ரோ எனக்கு டான்ஸ் வராது. அட சொல்றது கேளுங்க வாங்க. வேண்டாம் ப்ரோ. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன இது சந்த கடை மாதிரி? ஏப்பா நீங்களே எதுக்காக வந்தீங்க? யார் உங்களை கூப்பிட்டா? ஃபங்க்ஷன்ல வந்து அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏய்யா கொஞ்சம் கூட இங்கிதுமே இல்லாம இப்படி பண்றீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க சத்தம் இல்லாம சாப்பிட்டு கிளம்பணும். அதை விட்டுட்டு இப்படிதான் நடு மண்டபத்துல வந்து ஆடிட்டு இருப்பாங்களா? பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? ஒரு நிமிஷமா ஏய் வீரா, கொஞ்சம் அமைதியா இரு வீரா. இரு கண்மணி, நான் பேசிக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வீட்ல இருந்து என்ன எல்லாரும் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க கிட்டயும் நீங்க எல்லாரும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? உன் குடும்பமும் இவங்களும் ஒண்ணாமா? ஆமா, ஒண்ணுதான். இவங்கெல்லாம் யாரு நினைச்சீங்க? என் கூட பிறக்காத அண்ணனுங்க. என்ன சார் இது? அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க. அவங்கெல்லாம் அவங்களோட தங்கச்சி கல்யாணத்துல சந்தோஷமா இருக்காங்க. அதை தடுக்கிற உரிமை உங்க யாருக்குமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் தான். அண்ணா நீங்களா ஆடுங்கண்ணா. வீரா விடுமா. நாங்க சந்தோஷத்துல கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோம். அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. நாங்க கிளம்புறோம் வீரா. இருக்கட்டும் வீரா. வந்து உன்னை பார்த்துட்டோம், அது போதுமா? தப்பா நினைச்சிடாதீங்க சார். வீரா ரொம்ப நல்ல பொண்ணு, கொஞ்சம் துடுக்கா பேசும், அவ்வளவுதான் சார். தயவு செய்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க சார். வரேன் வீரா. அண்ணா போகாதீங்கண்ணா. அண்ணா. அண்ணா இருங்க. அண்ணா. கொஞ்சம் நில்லுங்க, இங்கே இருங்க. மாப்பிள்ளை வீட்டு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா நீங்க எதுக்குங்க ஐயா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? பரவாயில்ல ஐயா, நீங்க எங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. பாண்டியன் இடத்துல இருந்து வீராவுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அவன் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு விமர்சையா பண்ணிருக்க முடியாதுங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கணுங்க ஐயா. எங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. இங்க பாருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உங்களுக்கும் வீரா குடும்பத்துக்கு இருக்கிற உறவு தெரியாது. அதனால நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதனாலதான் அவங்க அப்படி பேசிட்டாங்க. இது உங்க தங்கச்சி கல்யாணம். கடைசி வரைக்கும் கூட இருந்து நீங்க தான் சிறப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். போங்க, போய் உட்காருங்க. சொல்லுமா வீரா. போங்கண்ணா. வாங்க. சரிம்மா சரி வாங்க உட்காருங்க. சரி, எல்லாரும் உட்காருங்க. நாம் அவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த ராமச்சந்திரன் நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம அவங்கள உள்ள கூப்பிட்டுருக்காரு பாத்தியா? அவரை விடுங்க. இந்த வீராக்கு எவ்வளவு வாய் பாத்தீங்களா? மாமனார் மாமியார்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாம நம்மளையே மிரட்டுறா. கல்யாணம் முடியட்டும், அவ வாய நான் அடைச்சிடுறேன். ஹாய் டார்லிங். பாத்தியா, நீ வேணா வேணான்னு சொன்னாலும் எல்லாம் தன்னால நடக்குது. இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ் யூனோ. நலங்கும் வச்சுட்டாங்க. அடுத்தது நம்ம கல்யாணம் தான். தாலியும் என்கிட்ட ரெடியா இருக்கு. நீ ஊனு மட்டும் சொல்லு, இப்பவே தாலி கட்டிடுறேன். ஏய், நீ பண்றதெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா உன்னை பைத்தியம் தானே சொல்லுவாங்க. எவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். சொல்றவன் என் லவ் வந்து சேர்த்து வைப்பானா? நீ ரொம்ப கற்பனை பண்ணிட்டு இருக்க.
இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? இங்க பாரு, அதுக்கெல்லாம் பயந்தா உன்னை கல்யாணம் பண்ண முடியுமா? நீ முன்னாடி வந்து நம்ம லவ்வுக்காக பேசினா போதும். நம்ம லவ்வா? இங்க இருக்கிற எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி காட்டுறேன். எங்க அப்பாவும் உன்னை எங்க வீட்டு மருமகளாக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதா சொன்னாரு. ஞாபகம் இருக்கா உனக்கு? அவரோட ஆசையும் நிறைவேறும்ல. ஐ மீன், என்னை ஏத்துக்கிட்டா அவரோட கனவும் நினைவாகும்ல. அத சொன்னேன். சரி, ஓகே, நம்ம கல்யாணம் மட்டும் ஆகட்டுமே. நான் உனக்கு எந்த ரூல்ஸும் போட மாட்டேன். நீ கடைக்கு வேலைக்கு போலாம், ஆட்டோ ஓட்டலாம், ஏன் ட்ரெயின் கூட வாங்கி ஓட்டு. நான் உன்னை கேட்கவே மாட்டேன். உனக்கு சப்போர்ட்டா சும்மா கூட நிப்பேன். ஆட்டோ ஓட்டும் போது பின்னாடி வர மாதிரி. நான் சொல்றது கொஞ்சமாவது புரியுதா? எங்க அண்ணன் சாவுக்கு நீ தான் காரணம். அது ஆக்சிடென்டாவே இருந்தாலும் அதுக்கு காரணம் நீ தானே. விட்டுட்டு வந்தல்ல, அதை நான் மன்னிக்க மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நினைக்கிறல. அதுதாண்டே என்னால தாங்கிக்க முடியல. மரா, நீ என்ன ட்ரை பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்காது, புரியுதா? வீரா, நான் ஒரு தப்புமே செய்யலடி. அதை உங்ககிட்ட சொல்லவும் முடியாது, அதுக்காக உன்னை விட்டு கொடுக்கவும் முடியாது. என்ன ஆனாலும் சரி, நான் தான் உங்க இடத்துல தாலி கட்டுவேன். ராகவா, அப்பா, மாப்பிள்ளை வீடு கொடுக்க வேண்டிய அந்த பாக்கி பணத்தை ரெடி பண்ணிட்டியா? பேங்க் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன். க்ளோசிங் டைம்ல கொடுத்து விடுறேன்னு சொன்னாரு. சரிடா, பாத்துடா, மறந்துட போறேன். சரிப்பா. கண்மணி, மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணுமா? என்ன மாமா? மாப்பிள்ளை வீட்டுல சீர்வரிசை கேட்டாங்கம்மா. என்ன மாமா சொல்றீங்க? நிச்சயம் நடக்கும்போதுதான் வீரா தெளிவா சொன்னாலே. அவங்களும் அதெல்லாம் வேண்டாம் தான் சொன்னாங்க. இப்ப எப்படி மாமா? இந்த காலத்துல யாருமா இதெல்லாம் இல்லாம கல்யாணம் பண்றாங்க? பையன் நல்ல வேலையில இருக்கான், குணமா இருக்கான், அதுக்காகவே கொடுக்கலாமே. என்ன மாமா? இல்லம்மா, எனக்கும் வீராவுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. அதுக்கு இதை ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கிட்டேன். நீ இந்த வீட்டு பொண்ணு, உனக்கு மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேம்மா. நீ இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா. மாமா, வீராவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணிடுவா மாமா. கல்யாணத்தையே நிறுத்திடுவா. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். அதனால தாம்மா சொல்லல. மாமா, உங்க மனசு யாருக்குமே வராது. நீங்க எங்க குலதெய்வம் மாதிரி மாமா. எங்க அண்ணன் இருந்திருந்தா கூட இவ்ளோ செஞ்சிருக்க முடியாது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பணம் விஷயம் இல்லம்மா, வீரா நல்லா இருக்கணும். அதை பார்த்து நீ, உங்க அம்மா, உன் தங்கச்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அது போதுமா எனக்கு. எங்க நிம்மதியை கெடுத்துட்டு இப்ப பணத்தை கொடுத்துட்டு சரி பண்ணலான்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன செலவு செஞ்சாலும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எங்க இழப்பை ஈடு செய்ய முடியாது. என் அண்ணன் சாவுக்கும் ராஜேஷ் சாவுக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இந்த மாறனை மட்டுமே நம்பிட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. வீராவை பார்த்து நாமளே எல்லாத்தையும் பேசிட வேண்டியதுதான். என்ன இருந்தாலும் அவ இத சொன்னா என்ன சொல்லுவான்னு தெரியலையே. தனியா புலம்பிட்டு எங்க போயிட்டு இருக்க? அது நம்ம மாற இருக்காளடா, அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு என்னாச்சு? பாவண்டா மாற. பாவமா? ஆமா, ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன கஷ்டப்படுறான்? எல்லா வேலையும் பிரிச்சு கொடுத்துட்டு மாப்பிள்ள மாதிரி அவன் ஜாலியா தான் இருக்கான். நானும் ராகவனும் தான் ஓடிட்டு இருக்கோம். இங்க பாருத, அவன் கல்யாணத்துக்கு நாங்க வேலை செய்யற மாதிரி இருக்கு. அது என்னமோ கரெக்ட் தான். என்னத்த நீயும் அவன மாதிரியே பேசுற? கார்த்தி, மாறன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு சொன்னல. ஏன் இன்னும் நீ அதை விடலையா? ஓ, அவன் அந்த பொண்ணை எப்பயோ மறந்துட்டான். இப்ப அவன் யார சைட் அடிச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு? சைட் அடிக்கிறானா? யார? அது அந்த வீரா. எதுக்கு வம்பு? அது உன்கிட்ட சொன்னா ஊருக்கே சொல்லிடுவ. ஓத்த டேய், யாருன்னு சொல்லிட்டு போடா. அது அவன்கிட்டே போய் கேட்டுக்கோ.
இவன் ஒருத்தன். இவன் வேற யாரையோ நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த மாறன் வீராவை தானே காதலிச்சிட்டு இருந்தான். இப்ப யார காதலிக்க போறான்? புதுசா குழப்பிட்டு போறான். என்னதான் நடக்க போதோ. ஷோ, நாளைக்குள்ள கல்யாணத்துக்கு இன்னைக்கு என்ன அவசரமா கையை பிடிச்சு கூட்டணும்ட்டா. இன்னைக்கு ஆத்துல சூப்பரா வத்த குழம்பு வச்சிருந்தா, அதை கூட சாப்பிட விடல. படுவாவி. காசு அதிகமா தரேன்னு சொன்னாரேன்னு நானும் அதிகமா கிடைக்குன்னு வந்துட்டேன். இங்க என்னடா வச்சு செய்யறா. இன்னைக்கு ஏன் விதி, இவா பண்ற சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணும். என்னவோ போப்பா, நம்ம நிலைமை அப்படி இருக்கு. இறைவா. என்ன சாமி? வாடாம்பே, உட்காரு. ஆத்துல வச்ச வத்த குழம்பு ரொம்ப மிஸ் பண்றேலோ. நான் புலம்புனதை கேட்டியோ? வேணா போய் வாங்கிட்டு வரட்டுமா? வேணாண்டாம்பே, முகூர்த்தத்தை முடிச்சுட்டு நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். வத்த குழம்பு தானே நாளை வரையும் தாங்கும். ஆமா, நீ யாரு? உனக்கு இங்க என்ன வேணும்? நான் தான் இங்க எல்லாமே. ஓஹோ. முகூர்த்த நேரத்துல மாப்பிள்ளை என்னெல்லாம் பண்ணுன்னு சும்மா கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுவா. அது எனக்கு தெரியாதா? வேற என்ன பண்ணுவாங்க? வேற எல்லாம் நான் தான் பண்ணி வைப்பேன். அவன் தாலியை மட்டும் தான் கட்டுவான். ஏண்டாம்பே, என் வேலைக்கே போட்டியா வந்துருவ போல் இருக்கேன். நோக்கு எதுக்கு இந்த டீட்டெயில்லாம்? அட நான் தானே இங்க மாப்பிள்ள. அட துணை மாப்பிள்ளன்னு சொன்னையா? முதல்ல பொண்ணை பாரும், மத்ததெல்லாம் உன் கல்யாண மேடையில வச்சு நான் சொல்லி தரேன். அப்போ நீ சொல்ல மாட்ட? கண்டிப்பா சொல்றேன். பொண்ணை கூட்டிட்டு வா முதல்ல, அப்புறம் சொல்றேன். ஓகே. ஆளே ஒரு மார்க்கமா இருக்கான். இந்த கல்யாணத்துல என்ன பண்ண போறானோ? எல்லாம் நமக்குன்னு வந்து சேர்றது. கல்யாணம் பண்ணாதவன் கல்யாணத்தை பத்தி கேட்கறான். வணக்கம் சார். வணக்கம். சார், பேங்க்ல இருந்து மேனேஜர் அனுப்பிச்சு விட்டாரு. இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். இதுல நீங்க கேட்ட அமௌண்ட் இருக்கு சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார். பண்ணிடுறேன் சார். வாங்க. வீரா, மலிமா, நல்லா இருக்கு இந்த புடவை. என்னடா இங்க நிக்கிற? சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். ஓ, நான் உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். சொல்லுங்க வலிமா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது இப்ப பேசலன்னா அப்புறம் எப்பவுமே பேச முடியாது. என்கிட்ட ஏன் இவ்வளவு தயக்கமா பேசுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. வீரா, அன்னைக்கு மாறன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு சொன்னல, அந்த பொண்ணு நீதானே? எனக்கு தெரியும் வீரா. அது நீங்க 2 பேரும் சேர்ந்து விளம்பர படத்துல நடிச்சீங்கல்ல, அப்பவே மாறன் என்கிட்ட சொல்லிட்டான். கண்மணி, எதுக்குங்க கதவை போட்டுறீங்க? இல்ல, உள்ள மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பணம் இருக்கு கண்மணி.
சாரிங்க. எதுக்கு? நீங்களும் மாமாவும் வீராவோட கல்யாணத்தை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன எல்லா பணத்தையும் பிளாக்ல கொடுக்கணுமா? அதான் கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. நீங்க பண்றது ரொம்ப பெரிய விஷயங்க. எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, என் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். தம்பி தண்ணி கேன் எடுத்து வாப்பா. சரி. ஓகே, நான் போறேன். ம். மாறு ரொம்ப நல்லவம்மா. அவன் உன் கூட பழக ஆரம்பிச்சதுல இருந்து ஆளே மாறிட்டான். இப்பதான் அவன் சந்தோஷமா இருக்கான். எப்பவும் உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருக்கான். இல்ல வலிமா, நான் வீரா இங்க பாரு, நான் தான் மாறன வளர்த்தேன். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். ஆனா என்னாலேயே அவன் குடிப்பழக்கத்தை மாத்த முடியல. அப்படிப்பட்டவன நீ வந்து மாத்திருக்கேன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படின்னா அவன் வாழ்க்கையில உன்னை அவன் எந்த இடத்துல வச்சிருக்கான் பாத்தியா? வீரா, அவன் வாழ்க்கையில உன் இடத்தை வேற யாராலையும் நிரப்ப முடியாது வீரா. இல்ல வலிமா, நான் வீரா, நான் உன்னை தொந்தரவு பண்றத நினைக்காத. பாவம் மாற மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக இங்க எல்லா வேலையும் சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கான். ஆனா அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அவனை பார்க்கும் போதெல்லாம் என் மனசே ரணமாகுது. வீரா, தப்பா நினைக்காத வீரா. அவன் அம்மா ஸ்தானத்துல இருந்து அவனுக்காக வாழ்க்கை பிச்சு கேக்குற வீரா. இல்ல, நீ மாறன கல்யாணம் பண்ணிக்கிறியா? வலியம்மா, என்ன பேசுறீங்க வலியம்மா? வீரா, நான் உன்கிட்ட இப்ப வந்து இப்படி கேக்குறது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இதெல்லாம் நான் முன்னாடியே உன்கிட்ட பேசியிருக்கணும். மாறந்தா என்ன பேச விடாம தடுத்துட்டான். இங்க பாரு, மாற ஏன் மருமகங்கிறதுக்காக சொல்லல. நிஜமாவே அவன் ரொம்ப நல்லவம்மா. அவன் கூட இருக்கிறவங்கள அவன் ரொம்ப நல்லா பாத்துப்பான். தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வான். மத்தவங்களுக்காகவே அப்படின்னா உன்னை அவன் எவ்வளவு நல்லா பாத்துக்குவான். நீ என் மாறனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்ப. நீ சரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, நான் அன்னைக்கிட்ட பேசுறேன். நீங்க 2 பேரும் தான் ஒன்னா சேரணும். வலியம்மா, என்ன ஒரு நிமிஷம் பேச விடுறீங்களா? அதுக்கு இல்ல, இப்போ நாளைக்கு காலையில எனக்கு கல்யாணம் வலிமா. இப்ப வந்துட்டு எப்படி இதெல்லாம் பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் மாறன் மேல எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நினைப்பும் இல்ல. அவன் தான் புரியாம சுத்திக்கிட்டு இருக்கானா? அவனுக்கு நீங்க தானே வலிமா புரிய வைக்கணும். நீங்களும் இந்த மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? வலிமா, என்னால அவனை ஏத்துக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏன் அவனை ஏத்துக்க முடியாது? உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியல வலிமா. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேக்குறீங்கன்னா எப்படி? ஏன் அண்ணன் சாவுக்கு அவன் தானே காரணம். அவனை எப்படி வலிமா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவன்கிட்ட நல்ல குணம் நிறையவே இருக்கு. அவனை எல்லாருமே ஒதுக்குனாங்க. அதனால்தான் நான் அவன்கிட்ட இறக்கப்பட்டு நல்லா பழகினேன். ஆனா அந்த இறக்கத்தை அவன் காதலா கற்பனை பண்ணிக்கிட்டான். அதுக்காக நானும் அவனை லவ் பண்ணிட முடியாதுல. குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம என்ன அப்படியே ரோட்ல விட்டுட்டு போயிட்டான் வள்ளிமா. அவனை எப்படி என்னால லவ் பண்ண முடியும்? அவன் குடியால மத்தவங்க யாருக்கும் அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவனை குடிக்காதன்னு சொன்னேன். அது தப்பா? சொல்லுங்க. மீரா, ஆக்சிடென்ட் பண்ணது மாற இல்லைன்னு நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? எனக்கு 2 பிள்ளைங்களும் ஒண்ணுதானே. இப்போ ஐயோ மாறா. வள்ளிமா, இந்த ஜென்மத்துல அவன் நினைக்கிறது நடக்காது. மீரா, வள்ளிமா, உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேம்மா. அவனுக்காக இதெல்லாம் வந்து பேசாதீங்க வள்ளிமா. தயவு செஞ்சு இதுவே கடைசியா இருக்கட்டும் வள்ளிமா. அவனுக்கு சொல்லி புரிய வைங்களேன் வள்ளிமா. வள்ளிமா, உங்க குழந்தைங்க
சாப்பிட கூட்டிட்டு வரலையா? சாப்பிட்டு சித்தப்பா. சார். இல்ல சித்தி. அப்பா உங்ககிட்ட பேசணும்னு கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன விஷயமா? பாக்கி பணம் ரெடி ஆயிருச்சு, அதான் வர சொன்னாரு. ஓ அதுக்கா? பர்த்டே வந்துடும். ஃபங்க்ஷன்ல அம்மா சாந்தி நீங்க பேசிட்டு இருங்க. சரிங்க ஏமா சித்தப்பா. விசாலம் மாமா. இது வந்துடுறேன். கிராண்டா பண்ணிருக்காங்கல்ல. ராகவா இந்த பேக் எடுத்துக்கோ. ஆ. நாங்கப்பா. இந்தாங்க சம்பந்தி, சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துங்க. விசாலம் ம். பெரிய மனுஷன் தான். இதை நீங்களே வச்சுக்கோங்க சம்மந்தி. இதாங்க பிடிங்க. என்னாச்சு? வேணான்னு சொல்லல, கல்யாணம் முடிஞ்சதும் வாங்கிக்கிறோம். மாறிட்டாங்களோன்னு நினைச்சேன். என்ன சம்மந்தி யோசிக்கிறீங்க? இல்ல கல்யாண வேலையில இங்க அங்கன்னு கொஞ்சம் பிஸியா இருப்போம். அதனால தான் இதை உங்ககிட்ட ஒப்படைச்சா நல்லதுன்னு நினைச்சோம். மண்டபத்துக்குள்ள நம்ம ஆளுங்களை தவிர வேற யார் வரப்போறா? முதல்ல இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நீங்க தைரியமா வைங்க சம்மந்தி. உள்ள வைங்க. உள்ள விட. ம்